ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தமிழ் வருட பிறப்போட முதல் நாள், அதாவது சித்திரை திருநாள். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கனி காணுதல் வழிபாடை நம்மளால் எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுருப்போம். அதனால் என்னைய டே தொடங்கும் போதே பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருந்தது. ஸோ அதை பற்றின விலாக் தான் இது. காலையில் எழுந்திரிச்சு சித்திரை திருநாளுக்காக கனி காணுதல் நான் முன்னாடி நாள் நைட்டே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டில். இப்போது சிலர் நிறையா பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணுவாங்க. ஒரே தாம்பூலத்தட்டுலேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். முன்னாடி நாளே நான் மருதாணி பறித்து வச்சுட்டேன். ஸோ நைட்டு இந்த சித்திரை திருநாள் வழிபாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது மருதாணி வச்சுட்டு தூங்கலாம். காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ முன்னாடியே பறித்து வச்சு அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி வச்சு டின்னரு மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது வச்சாச்சு. எனக்கு மாமா தான் வச்சு விடுவாங்க. நான் ஒரு கையில் வச்சுப்பேன், இன்னொரு கையில் மாமா தான் வச்சு விடுவாங்க. ஸோ அப்புறம் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வரும்போது 4:30 கிட்ட ஆகிடுச்சி. 4:30க்கே வீட்டில் விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றுற வேலையெல்லாம் செஞ்சது மாமா தான். ஏன்னா நான் இன்றைக்கி டே டைமு. ஸோ அதனால் நான் பூஜை ரூம்லேயோ கோயில்லையோ போய் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே செஞ்சது மாமா தான். நான் ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி கலர் கோலம் போடலாம் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன்ல, இந்த டேவை கொஞ்சம் நம்ம ப்ளசண்ட்டாக பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக பூக்கோலம் தான் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். படிக்கோலம் வேணாம், சிக்கு கோலம் வேணாம். இன்றைக்கி தமிழ் வருட பிறப்போட முதல் நாள் அப்படின்றனால பூக்கோலம் போடலாம் அப்படின்னு பூக்கோலம் போட்டு சிம்பிளாக தான் கலர் கொடுத்துருந்தேன். மாமா வீட்டில் அதுக்குள்ளே பூஜை அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள பூ ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேன். சாமந்தி பூ அதெல்லாம் மாமா தான் வச்சிட்ருந்தேன். இப்போ லேடிஸ்க்கு நமக்கு பீரியட்ஸ் டைம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம வீட்டில் சாமி கும்பிட முடியல அப்படின்ட்டு. நீங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும், இல்லை உங்கள் ஹஸ்பண்டையோ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா முன்னாடி நாளே இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் விளக்கேற்றுவாங்க. ஜென்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி டே டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் வீட்டில் 2 பேருமே ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்றனால அவங்கள என்னால் ஏற்ற சொல்ல முடியாது. அதனால் மாமா தான் ஏற்றினாங்க. அது மட்டும் இல்லை, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் போடுறனால குழந்தைங்கள அந்த நேரத்தில் நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. லீவ் டைம் அப்படின்றனால அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் எழுந்திரிச்சு சித்திரை காணுதல் பார்த்துட்டு குளிச்சுட்டு நான் வாசல் தெளிக்கிறது அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். மாமா பூஜை ரூமில் வேலையை பார்க்க ஆரம்பித்து சாமி காலையிலே கும்பிட்டு முடித்தாச்சு. கும்பிட்டு முடித்தோடனே சரி மாமா அப்புறமா கோயிலுக்கு போவாங்க, அதனால் பூ கட்டி போடலாம் அப்படின்னு வீட்டில் இருந்த பூவும் நம்ம பக்கத்தில் பூவெல்லாம் பறிக்கிறதுக்காக நான் போயிட்டு இந்த குண்டுமல்லி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நல்லா அடுக்கு குண்டுமல்லி ரோஸ் மாதிரி இருக்கும். அதுவும் இன்றைக்கி சஷ்டி அப்படின்றனால முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த செவ்வரளி பூவும் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பறிச்சிட்ருக்கேன். முன்னாடி நாளே நான் மருதாணி பறிச்சேன்னு சொன்னால நைட்டு வச்ச மருதாணி நல்லா பிடிச்சிருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மரத்தோட மருதாணி நான் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சது கிடையாது. ரொம்ப நேரம் கூட வச்சிடல, கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன். நம்ம எப்போவுமே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி தொட்டி வச்சா திருப்ப அது ட்ரை ஆகாமல் இருக்கும். நைட்டு வச்சனால நான் ஒரு முறை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு நாளும் கிழமையும் நம்ம கையில் மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மருதாணி மகாலட்சுமியோட அம்சம். அதனால் கையில் அதுவும் பெண்கள் மருதாணி வச்சுருக்கும்போது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். நம்மளுக்கு இந்த பணம் நகையை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த யமன் கூட ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. யார் கையில் மருதாணி வச்சுருக்காங்களோ அவங்கள யமன் தீண்ட மாட்டார் அப்படின்ற ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ரீதியாக இந்த ஹீட் டைமில் நம்ம மருதாணி வைக்கும்போது உடம்போட ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும். அதனால் எல்லாமே நமக்கு பாசிட்டிவான ரீசன் அப்படின்றதுனால எப்போவுமே என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் எல்லாருமே கையில் கண்டிப்பாக மருதாணி வைங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஹெல்த் வைஸும் அவ்வளோ நல்லது. ஸோ நான் பூவெல்லாம் எடுத்துகிட்டு முருகப்பெருமானுக்கு பூ கட்டி கொடுத்தோடனே மாமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டில் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பசங்க தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள போய் அப்புறம் எழுப்பி அவங்கள கனிக்கான வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டி விட்டுடலாம் அப்படின்னு. இன்றைக்கி மாங்காய்
பலாக்கொட்டை, முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார். பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அப்படின்னாலும் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தான் வைப்போம். இன்றைக்கும் வந்து அது மாதிரி தான் வச்சுருக்கோம். பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் தான். வெண்டைக்காய் பொரியலையும் நான் வந்து நறுக்கி வச்சுட்டேன். ஸோ சாம்பார் வந்து மோர் ஆர் லெஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைய டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன் ஸ்பெஷல் டே சொல்கிறேன் அப்படின்றனால தமிழ் வருட பிறப்பு அப்படின்றனால அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதியில் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். தமிழ் கடவுள் அப்படின்னு போற்ற பெறுகிற முருகப்பெருமானுக்கு தமிழ் வருட பிறப்பில் சஷ்டி திதி வந்திருக்கிறது ரொம்ப அமோகமான ஒரு விஷயம். இந்த மாதிரி சேர்ந்து வர்றது ரொம்ப ரேர். இந்த சஷ்டியை வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் சக்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. உண்மையான உள்ளன்போடு வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாரு. கேட்காத எதையும் வாரி வாரி கொடுப்பாரு. பொதுவாக இந்த குரோதி வருஷத்தில் வந்து செவ்வாய் கிரகம் மற்றும் சனி கிரகத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானையும் சனி பகவானோட தாக்கத்திலேருந்து வெளிப்படுறதுக்காக ஆஞ்சநேய பெருமானையும் இந்த வருஷம் முழுக்க நம்ம வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 3 பேருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிளான்லாம் கிடையாது, திடீர்னு தோணுச்சு, அப்படியே அதை வந்து செஞ்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வழிபாடு வந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை வந்து கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறது நமக்கு அவ்வளோ புண்ணியத்தை கொடுக்கும், நம்ம பசங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய டே இப்படி தான் எனக்கு போச்சு. ஈவினிங் மேலே கண்டிப்பாக எல்லோரும் முருகனோட வழிபாடு செய்யுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.